ம். ஹே தூங்கிட்டு இருக்கியா? ம். ம். சரி 1 மணிக்கு கரெக்டா கோயில் வந்துரு. ம். சரி நான் வைக்கிறேன். லவ் யூ. ரைட்டு. என்னடா கமிட் ஆகிட்ட போல. உன் ஃபோன் தான்டா அது. சத்யா, நம்ம லவ் பண்ணி 2 நாள் ஆகுது, இன்னும் வாய்ஸ் கூட டேய் தெரியாதா ஒரு உனக்கு? நிமிஷம் நான் சொல்றது அதெல்லாம் நீ கேளுடா. சொல்லாத. டேய் இல்லடா. அச்சி கேட்டதுக்கு பதில் சொல்லு. டேய் அங்கே தண்ணி ஊற்றிச்சு துவச்சி வச்சிரு. சரி மாமா, நான் தச்சுறேன். அப்புறம் துணி துவச்சி வச்சிருக்கேன், அவனை காயப்பட சொல்லு. சரி மாமா, நீ கிளம்பு, நான் சொல்லிடுறேன். சரி, நான் என் மாமா கிளினிக் போயிட்டு வரேன். ஹலோ ஹலோ. டேய் அங்கே துணி துவச்சி வச்சுக்கிறான், போயிட்டு மேலே போய் காயப்படும் போ. நான் உனக்கு ஒரு வரம் தரப்போறேன். பாத்ரூம்ல இருந்து வரமா? ஆமா, அது என்ன வரும்? இப்பல இருந்து நீ எது நடக்கும்னு சொன்னாலும் அது நடக்காது, எது நடக்காதுன்னு சொன்னாலும் அது நடக்கும். ஆனா இந்த வரத்தை உனக்காக ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும், மற்றவங்களுக்காக எத்தனை தடவை வேணாலும் பயன்படுத்தலாம். இங்க நடந்ததை வேற யார்கிட்டயாச்சும் நீ சொன்னா உன் ஆள் செத்துடுவான். இது வரமா சாபமா? சிவாலாம் கீழே விழ மாட்டான். அம்மா. டேய் கதவை திறடா. டேய் ஐயோ. அம்மா. டேய் டேய் ஏய் வாடா, டீ அச்சும் குடிக்க போலாம். இப்போ சொல்லு சத்யா. டேய் நான் அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல கோயில் வா. மாமா எங்கடா? இதோ வந்துட்டு இருக்கான்டா. சரி இப்போ சொல்லு, அப்படி ஒரு வரம் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? இப்போ அதை எனக்காக ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால அது ஒரு பெரிய பிளானை வச்சுட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க பசங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். எப்படி எப்படி? இப்போ அதை எனக்காக ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால அதை எனக்கு ஒரு நல்ல பிளானுக்கு வச்சுப்பேன். அதே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 1,00,00,000 கிடைக்காது, ஒரு கார் கிடைக்காதுன்னா அவனுக்கு கிடைக்கும்ல. என்ன ஒன்று, அதை நம்பிக்கையானவங்கிட்ட மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேற யாருக்கும் தரமாட்டேன். வெறும் டீயா குடிக்கிற மாதிரி இது பிஸ்கெட் எத்தினாரு. நம்பிக்கையானவங்கிட்ட மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வெறும் டீ எப்படி சாப்பிடுறது? சபா. ஏய் தள்ளி உட்கார. டேய் எனக்கு போய் ஒரு டீ வாங்கினாடா. நான் டீ குடிக்க 10 ரூபாய் தானே எடுத்துன்னு வந்தேன். இந்தா. டேய் லூசாடா நீ, நான் கிளாஸ் கீழே வந்துருக்கேன்டா. டேய் அதெல்லாம் உள்ளது, ஏன்டா திட்டுற? மச்சான் கிளாஸுக்கு மட்டும் பே பண்ணிடுறான். எங்கடா அவன்? மச்சான் ஷர்ட் நல்லா இல்லை, ஆனால் உனக்கு நல்லா இருக்கு.
ஏய் இந்த ஷர்ட்ல நீ அழகா இருக்கடா. கண் பார்த்தாலே இதயம் பேசுதே உள்ள போலாமா? ம் ஏன் லேட்டு? அப்பா ஊருக்கு ஐயா, போறாங்க. தம்பி. வந்தேன். கேஷ் போடுப்பா. எதுனா ஆகும் உங்கள் அப்பாக்கெல்லாம் எதுவும் ஆகாது. சத்யா கேஷ் வச்சிருக்கியா? பேக் எடுத்துட்டு வரலையே நானு. அண்ணா கேஷ் இல்லைண்ணா. டேய் என்னடா 1 ரூபா அனுப்புறேன். விடு, அவருக்குன்னா தெரிய போகுது. உங்கள் ஜிபேவில் ₹1 பெறப்பட்டது. சொல்லுமாமா. டேய் அர்ஜென்ட்டாக மாமா கிளினிக் வாடா. டேய் நான் யாழ் கூட இருக்கேன்டா. டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்ரா, சீக்கிரம் வாடா. சரி வரேன் இரு. ஐ எம் சக்திவேல். நான் எம்எஸ்சி சைக்காலஜி. நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போகிறேன். இந்த உலகம் நமக்கு வாழத்தான் அனுமதி கொடுத்துருக்கு, சாக கொடுக்கல. அங்கதான் இங்க வாடா. வரேம்மா. டேய் நில்றா. யோ போயா. அடைச்சே, கையை கீழே போடுங்க. உன் ஃப்ரெண்டாச்சும் கோஆப்ரேட் பண்ணுவானா? ஐ எம் எம்எஸ்சி சைக்காலஜி கவுன்சிலிங். பரவாயில்ல டாக்டர், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்க. நான் டாக்டர் இல்லைப்பா. பரவாயில்ல டாக்டர், நான் கிளம்பணும். ம் நீங்கள் சூசைட் அட்டன் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போகிறேன். அவங்க 2 பேருக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. இப்போ நான் சரிங்க உங்களை வச்சு டாக்டர். ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். தம்பி, நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோமோ அதை நோக்கி தான் நம்ம பயணிப்போம். அதனால் நான் சொல்கிறத சொல்லுங்கள். நான் 100 வருஷம் நல்லா இருப்பேன். இனிமேல் சூசைட்டே அட்டன் பண்ண மாட்டேன். எங்க சொல்லுங்கள். டாக்டர் பரவாயில்ல டாக்டர். பரவாயில்ல தம்பி, சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல டாக்டர். சொல்லுங்க 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 தம்பி, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. டாக்டர் நான் செத்துருவேன் டாக்டர். 100 வருஷம்லாம் நான் வாழ மாட்டேன் டாக்டர். இப்போயே சாகிட போகிறேன். ஹலோ. சொல்லு சத்யா. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்கள் அப்பாவில் எதில் வரல தான் எதுனா ஆகும் உங்கள் அப்பாக்கெல்லாம் எதுவும் ஆகாது. சரி விடு, அப்பாக்கு எதுவும். ஹலோ. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் வந்துச்சு சொல்கிறேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். சத்யா ஹலோ. ஏய் உங்கள் அப்பா செத்துருவாண்டி. அவளாம் ஒரு ஆள், நீ என்கிட்ட சொல்கிறியா? அப்படியே விடு, மூச்சு முட்டியே சாவான் பாரு. ஃபோனை வைடா. பிரேக்கப். ஃபோனை கொடு. என் ஃபோனை கிளினிக்லேயே வச்சிட்டேன். மாமா கால் பண்ணோம். டேய் டேய் கதவை திறடா. டேய் இல்லைடா, நான் செத்துறேன்டா. டேய் டேய் கதவை திறடா. டேய் என்னடா, என்னதான் பிரச்சனை உனக்கு? டா சாரி. சாரிடா உன்னை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணதுக்கு. உன் ஃப்ரெண்டு ஏன்டா அப்படி பண்ணுறான்? அவன் யார் எங்கள் அப்பாவை பற்றி பேசுறதுக்கு? சரி விட, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அப்பாக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, டாக்டர் மைனர் இன்ஜுரின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி எனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டல, இப்போ சொல்லவா? சொல்லு. நீ என் கூட ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அம்மா கூட ஒரு 10 நிமிஷம் கூட பேச மாட்டேன் ராசா. நான் இருக்கும்போது எதனா பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாம். யார் அவ? அம்மா பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். சாரிடா,
இல்லை அப்படி இல்லை, சத்தியமாக லைஃப்பில் அம்மா அப்பாவை தவிர வேறு கை பிடிச்சி கூட்டு போக முடியல. சத்தியமாவா? வரமாக வந்த சாபம் என் வாழ்வை மாற்றிய மாய இது. வரமாக வந்த சாபம் ஒரு புது பாடம், a new lesson.